அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கைப்பகுதி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். கைப்பகுதியில் மெயின் கிளாத்தில் நம்ம ஜாயிண்ட் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். அதனால லைனிங் கிளாத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கைப்பகுதியை இந்த மாதிரி நம்ம வந்து குறுக்க வந்து மடிப்பு பகுதியாக இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எப்போதுமே ஜாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கைக்கு 2 பீஸ், இன்னொரு கைக்கு 2 பீஸ், மொத்தம் 4 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் அந்த பிசுறு விட்டுட்டு நேராக தையல் போட்டு நம்ம கண்டிப்பாக படிமான தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த படிமான தையல் போடும் பொழுது அந்த பார்டரோட கலர் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து நம்ம படிமான தையல் போட்டுக்கணும். அந்த கோல்டு கலருக்கு பதிலாக நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் கலருக்கு மேட்சா போட்டோம்னா நம்ம அந்த ஜாயிண்ட் கொடுத்த தையல் வந்து அப்படியே வெளியில் தெரியும். அதனால அந்த மேட்சுக்கு மேட்சா நம்ம வந்து நூல் வந்து மாற்றிக்கங்க. அந்த மாதிரி ஜாயிண்ட் கைப்பகுதியில் ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல மேட்சா இருக்கக்கூடிய நூல் எடுத்து நீங்கள் தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒட்டு கொடுத்த மாதிரி தெரியாது. இப்போ அதே மாதிரியே இந்த சைடுமே ஜாயிண்ட் கொடுத்து நம்ம தச்சிடலாம். மேலே அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை வந்து ரஃப்பாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி துணி இருந்தது அப்படின்னா அக்குள் பகுதியிலேருந்து கீழே வரைக்குமே 4 பீஸ் வந்து நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் கொடுத்துக்கலாம். துணி பத்தலை அப்படின்னா நம்மளுக்கு அக்குள் பகுதிக்கிட்ட மட்டும் 4 பீஸ் கொடுத்து தைச்சிக்கலாம். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 2 ஸ்லீவுக்குமே பாருங்கள் பீஸ் கொடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ லைனிங் கிளாத் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்லீவோட நல்ல பக்கத்தில் நம்ம லைனிங் கிளாத்தை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஏற்றி இறக்கி வச்சிடாமல் அந்த மெயின் கிளாத்தோட ஸ்லீவ் பகுதியை கரெக்டாக வச்சுட்டு சென்ட்ரு பகுதியில் தான் அந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பிசுறையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். புதுசாக பழகுறவங்களுக்கு இந்த தையல் சேஃப்டியாக இருக்கும், தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ கைப்பகுதியை நல்ல பக்கமாக திருப்பி ஒட்டுலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி படிமான தையல் மட்டும் போடணும் அப்படின்னா ஒரே ஒரு தையல் மட்டும்தான் போடணும், 2 தையல் போடக்கூடாது. ஓகேங்களா? 2 தையல் போடணும் அப்படின்னா நம்ம வந்து எல்போ ஸ்லீவ் 3/4 ஸ்லீவுக்கு தான் 2 தையல் வந்து போடணும். சின்ன கைக்கெல்லாம் ஒரே ஒரு தையல் போட்டாலே போதுமானது. இப்போ ஒரு கை வந்து அழகாக தச்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரியே இந்த கையையுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா?